இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். தமிழகத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்ற தலைப்பில் ஒவ்வொரு தொகுதியாக நாம் அலசி வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதி. தேனி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியிருக்கின்றது. அவை வரிசையாக சோழவந்தான், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதியில் 2 சட்டமன்ற தொகுதிகள், குறிப்பாக சோழவந்தான் மற்றும் உசிலம்பட்டி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளும் மதுரை மாவட்டத்துக்குள் வருகிறது. மீதி இருக்கின்ற 4 சட்டமன்ற தொகுதிகளும் தேனி மாவட்டத்துக்குள் வருகிறது. அதே போல சோழவந்தான் தொகுதியும் பெரியகுளம் தொகுதியும் எஸ்சி ரிசர்வேஷன் தொகுதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. மீதி 4 தொகுதிகளும் பொது தொகுதிகளாக உள்ளன. தேனி நாடாளுமன்ற தொகுதியை பற்றி சொல்வதென்று சொன்னால் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே விவசாயமும் அதை சார்ந்த தொழில்களும் தான் முக்கிய தொழிலாக, முக்கிய வாழ்வாதாரமாக அந்த மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நெல், வாழை, மா, திராட்சை போன்ற விவசாய பொருட்கள் முக்கிய விளைபொருளாகவே இங்கே இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போல காய்கறி சாகுபடியும் வெகுவாக நடக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல வடுகப்பட்டி பூண்டு சந்தை, இந்த தொகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய வடுகப்பட்டி பூண்டு சந்தை தென் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பூண்டு சந்தை, தென் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பூண்டு சந்தையான வடுகப்பட்டி பூண்டு சந்தை இந்த தொகுதியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல கம்பத்திலே திராட்சை விவசாயம், போடியிலே ஏலக்காய் வர்த்தகம் என்று சொல்லி இந்திய அளவிலே தனக்கென தனி முத்திரையை பதித்திருக்கின்றது தேனி நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியினுடைய மக்கள் தொகையை பொறுத்தவரையில் 44 விழுக்காடு நகர்ப்புறங்களிலும் 55 விழுக்காடு கிராமப்புறங்களிலும் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். 18,19,000 மக்கள் தொகையையும் அதே போல 16,12,000 வாக்காளர்களையும் இந்த தொகுதி கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 73 விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருக்கின்றன. 2276 வாக்குச்சாவடிகளை இது கொண்டிருக்கிறது. அதே போல மத ரீதியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்துக்களை பொறுத்தவரையில் 91 விழுக்காடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் 6 விழுக்காடுகளும் கிறிஸ்தவர்கள் 3 விழுக்காடுகளும் இந்த தொகுதியிலே பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஜாதிய அடிப்படையிலான பரவலை பொறுத்தவரையில் முக்குளத்தூர் சமூகம் மிகைத்திருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் 30 விழுக்காட்டிற்கும் அதிகமாக முக்குளத்தூர் சமூகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகம், அவர்களை தொடர்ந்து நாயுடு, ஆயுதிராவிடர், நாயக்கர் ஆகிய சமூகங்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியை பற்றிய முக்கிய தகவலாக நாம் சொல்வதென்று சொன்னால் அதிமுகவிற்கு எப்பொழுதுமே வலுவான ஒரு தொகுதியாக இது இருந்திருக்கின்றது வரலாற்றிலே. குறிப்பாக எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆண்டிப்பட்டி தொகுதியும் இதுக்குள்ளே வருகிறது. எம்ஜிஆர், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற போடிநாயக்கனூர் தொகுதியும் இந்த தொகுதியிலே வருகின்றது. எனவே அதிமுகவுக்கு சார்பான ஒரு தொகுதியாக, அதிக வாக்கு வங்கி உள்ள ஒரு தொகுதியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கட்சிகளுடைய வாக்கு வங்கி மட்டும் அல்லாமல் சமூகங்களுடைய வாக்குகளை பொறுத்துமே இந்த தொகுதியில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகின்றன என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதைத் தொடர்ந்து இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றி நாம் பார்க்க வேண்டும். இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர். 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன்தான் இந்த ரவீந்திரநாத் அவர்கள். 2014 தேர்தலிலே நுழைந்தவர். 2014 அரசியல் களத்துக்கு நுழைந்தவர். எடுத்த உடனேயே தேனி மாவட்டத்தினுடைய இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசனுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். ஆனால் தொடர்ச்சியாக பல புகார்கள் வந்ததன் அடிப்படையில் ஜெயலலிதா அவர்கள் இவரை அரசியலை விட்டு ஒதுக்கி வைத்தார். பின்பு ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு மீண்டும் ஆக்டிவாக அரசியலில் புகுந்த ரவீந்திரநாத் அவர்கள் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு அவரை எதிர்த்து இருந்த EVKS இளங்கோவன் அவர்களை சுமார் 76,000 வாக்குகள் வித்தியாசத்திலே தோற்கடித்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனார். அதே போல நாடாளுமன்றத்தில் இவருடைய செயல்திறன் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். 55% வருகை பதிவை வைத்திருக்கிறார். 99 விவாதங்களிலே பங்கெடுத்திருக்கிறார். 188 கேள்விகளை கேட்டிருக்கிறார் என இவருடைய நாடாளுமன்ற செயல்திறன் ஓரளவுக்கு சுமாராகவே இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மக்களுக்கு மத்தியிலே என்ன கருத்து நிலவுகிறது, தொகுதிக்குள் இவருடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் சில பாதகமான விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தேனி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த முல்லை பெரியாறு அணை பிரச்சனை தான். இந்த முல்லை பெரியாறு அணை பிரச்சனை 40 ஆண்டு காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இவற்றை நிறைவு செய்வதற்காக, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக எந்த முயற்சியையும் ரவீந்திரநாத் எடுக்கவில்லை என்பது முக்கிய குற்றச்சாட்டாக சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த முல்லை பெரியாறு அணையினுடைய கட்டுப்பாட்டை தன் கையில் வைத்திருக்கக்கூடியதே மத்திய நீர்வள
நீர்வள கமிட்டி தான். அந்த மத்திய நீர்வள கமிட்டியினுடைய உறுப்பினராக இருப்பவர் ரவீந்திரநாத். ஆனாலும் கூட எந்த முயற்சியும் செய்யவில்லையே என்பது ஒரு முக்கிய ஒரு குற்றச்சாட்டாக தேனி நாடாளுமன்ற தொகுதியுடைய மக்கள் வைக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய பரப்புரையின் போது நிறைய வாக்குறுதிகளை வழங்கினார். குறிப்பாக ஆண்டிப்பட்டியில மலர் விவசாயிகளுக்காக இங்கே சென்ட் ஃபேக்டரி அமைப்பேன் என்று சொன்னார். அதை நிறைவேற்றவில்லை. மாம்பழ விவசாயிகளுக்காக மாம்பழ கூழ் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை அமைப்பேன் என்று சொன்னார். அதையும் செய்யவில்லை. அதே போல கம்பம் பள்ளத்தாக்கிலே திராட்சை, வாழை, காய்கனி ஆகிய விவசாயிகளுக்காக குளிர்பதன கிடங்கு அமைப்பேன் என்று சொன்னார். அதையும் இவர் நிறைவேற்றவில்லை. அதே போல தேனி மாவட்டத்தையும் இடுக்கி மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய ஷாக்கலூத்து மெட்டுச்சாலை பணிகளை பற்றி இவர் மூச்சே துவைக்கவில்லை என்று சொல்லி பல்வேறு தரப்பான குற்றச்சாட்டுகளை அந்த மக்கள் வைக்கிறார்கள். அதே போல சாதகமான விஷயங்கள் இருக்கின்றவா என்று தேடி பார்த்தால், கேட்டு பார்த்தால் எந்த சாதகமான விஷயத்தையும் ரவீந்திரநாத் தேனியில் செய்யவில்லை என்பதே மிகப்பெரிய குற்றச்சாட்டாக அந்த மக்களுக்கு மத்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிவை பொறுத்தவரையில் ரவீந்திரநாத் அவர்கள் அதிமுக சார்பிலே போட்டியிட்டு 43 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார். EVKS இளங்கோவன் அவர்கள் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு 36.5 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார். நாம் தமிழர் கட்சியினுடைய ஷாகுல் ஹமீத் அவர்கள் 2.4 விழுக்காடு வாக்குகளையும், மக்கள் நீதி மையத்தினுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1.4 விழுக்காடு வாக்குகளையும், அமமுகவினுடைய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் 12.3 விழுக்காடு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலை பற்றி நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியிலே திமுக வேட்பாளர் வெங்கடேசன் அவர்கள் 48 விழுக்காடு வாக்குகளை பெற்று 10 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் மாணிக்கத்தை தோற்கடித்தார். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே திமுக வேட்பாளர் மகாராஜன் அவர்கள் 45 விழுக்காடு வாக்குகளை பெற்று 5 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்திலே அதிமுக வேட்பாளர் லோகராஜனை தோற்கடித்தார். அதே போல போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு 46 விழுக்காடு வாக்குகளை பெற்று 5 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்திலே திமுகவினுடைய தங்க தமிழ்ச்செல்வனை தோற்கடித்தார். உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே அதிமுகவினுடைய வேட்பாளர் ஐயப்பன் அவர்கள் 33 விழுக்காடு வாக்குகளை பெற்று 3 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்திலே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய வேட்பாளர் கதிரவனை தோற்கடித்தார். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியிலே KS சரவணகுமார் அவர்கள் திமுக சார்பிலே போட்டியிட்டு 46 விழுக்காடு வாக்குகளை பெற்றார். சுமார் 11 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவினுடைய M முருகன் அவர்களை தோற்கடித்தார். கம்பம் சட்டமன்ற தொகுதியிலே திமுகவினுடைய ராமகிருஷ்ணன் அவர்கள் 52 விழுக்காடு வாக்குகளை பெற்று சுமார் 22 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்திலே அதிமுகவினுடைய சையது கான் அவர்களை தோற்கடித்தார். அடுத்ததாக இந்த தொகுதியினுடைய வாக்கு வங்கியை நாம் பார்க்க வேண்டும். வாக்கு வங்கியை பொறுத்தவரையில் திமுகவையும் அதிமுகவையும் தவிர்த்திருக்கக்கூடிய கட்சிகள் தனியாக போட்டியிடும் போது எவ்வளவு வாக்குகளை, வாக்கு சதவீதத்தை பெற்றார்களோ அதுவே அவர்களுடைய வாக்கு வங்கியாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த வகையிலே 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டு 6.63 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலிலே தனித்து போட்டியிட்டு 6.27 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதே போல மக்கள் நீதி மையம் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு 1.44 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி 2016 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு 1.86 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளையும் மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளையும் நாம் தொடராக பார்த்து விடுவோம். சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் பாலமேடு சாத்தையாறு அணையை தூர்வாரி அங்கே நீர் கொண்டு வர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாலமேடு சாத்தையாறு அணை என்பது முன்பு முக்கியமான ஒரு குடிநீர் ஆதாரமாக சோழவந்தானில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது வறட்சியாக காணப்படுகின்ற இந்த அணைக்கு வைகை ஆற்றிலே இருந்து கால்வாய் மூலமாக நீர் கொண்டு வர வேண்டும் என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல வாடிப்பட்டியிலே இருந்து சிறுமலை மீனாட்சிபுரத்திற்கு மலை வழியாக சாலை அமைக்க வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கை. வாடிப்பட்டி சோழவந்தான் அரசு மருத்துவமனையிலே குளிர்பதன நவீன கூர் ஆய்வு கூடம் அமைக்க வேண்டும் என்பது இந்த மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி. உசிலம்பட்டியை பொறுத்தவரையில் ஒரு சந்திப்பாக, ஒரு ஜங்ஷனாகவே இருக்கிறது 4 மாவட்டங்களுக்கு. குறிப்பாக தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களுடைய மைய பகுதியிலே சந்திப்பிலே இது அமர்ந்திருப்பதால் உசிலம்பட்டி பஸ் நிலையம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அதிக பயணிகள் பயணிக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பேருந்து நிலையத்திலே அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். கழிவறை வசதி, குடிநீர் வசதி கூட போதிய அளவில் இல்லை. எனவே இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல உசிலம்பட்டி விவசாயிகளுடைய கனவு திட்டமாகவே பார்க்கப்பட்ட 58 கிராம கால்வாய் திட்டம் நிறைவு
நிறைவுக்கு வந்துவிட்டது என்றாலும் கூட 316 கன அடி நீர் திறந்து விடுவதற்கு பதிலாக வெறும் 150 கன அடி நீர் தான் திறந்து விடப்படுகிறது. எனவே 316 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் என்பது அப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கையாகும். அதைத் தொடர்ந்து பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியினுடைய முக்கிய கோரிக்கையாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மாம்பழம் விளைச்சல் அதிகம் நடைபெறும் ஒரு தொகுதி. எனவே மாம்பழத்திற்கு ஒரு டன்னுக்கு 45,000 ரூபாய் வரைக்கும் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஆனால் மாம்பழ சீசன் வந்துவிட்டது என்று சொன்னால் வெறும் 25,000 ரூபாய்க்கு தான் கொள்முதல் செய்யப்படுகிறது. எனவே அரசு இங்கே மாம்பழம் ஜூஸ் கம்பெனியை ஆரம்பிக்க வேண்டும். அரசே விவசாயியிடம் இருந்து இந்த மாம்பழத்தை கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் முக்கிய வர்த்தக மையமாகவும் அதே போல முக்கிய சுற்றுலா தலமாகவும் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய குரங்கணி, டாப் ஸ்டேஷன், கொட்டைக்குடி ஆகியவைகள் முக்கிய சுற்றுலா தலமாக இருப்பதால் இந்த சுற்றுலா தலங்களுக்கு வருகை புரிவதற்காக பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே போல இந்த சுற்றுலா தலங்களையும் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து கம்பம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கக்கூடிய சாக்கழுத்து மெட்டுச்சாலையை இங்கே அமைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து திராட்சை அதிகமாக பயிரிடப்படக்கூடிய ஒரு தொகுதி என்பதனால அதை பதனிடுவதற்கு ஒரு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். நெல்லும் ஓரளவுக்கு பயிரிடப்படுவதால் இங்கே நெல் கொள்முதல் வணிகமும் நடக்கிறது. எனவே அந்த கொள்முதல் வணிகம் நடப்பதற்காக அரசு கட்டிடம் நிறுவ வேண்டும் என்று சொல்லியும் அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேனி வேட்பாளராக யார் யார் களம் காண்கிறார் என்பதை பார்த்து விடுவோம். குறிப்பாக திமுகவின் சார்பாக தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டியிட இருக்கிறார். அதே போல அதிமுகவினுடைய சார்பில் வி.டி. நாராயணசாமி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அமமுகவினுடைய சார்பில் டிடிவி தினகரனும், நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக மதன் ஜெயபாலன் அவர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இறுதியாக தேனி நாடாளுமன்ற தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்த்து விடுவோம். தேனியை பொறுத்தவரையில் கடந்த கால தேர்தல் நகர்வுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 2009 நாடாளுமன்ற தேர்தல், அதாவது தொகுதி மறுவரைக்கு பின்பு 2009 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி, திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி, அக்கட்சியுடைய வேட்பாளர் ஆருண் ரஷீத் அவர்கள் வெற்றி பெற்றார். 2011 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 5 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது, ஒரு தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது. 2016 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 6 தொகுதிகளிலேயே அதிமுக தான் வெற்றி பெற்றது. 2014 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் 6 தொகுதிகளிலுமே அதிமுக அதிக வாக்குகளை பெற்றது. 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியை தவிர்த்து அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக தான் அதிக வாக்குகளை பெற்றது. அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 4 தொகுதிகளில் திமுகவும் 2 தொகுதிகளில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே கடந்த 2 தேர்தல்களை நாம் அலசி பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு தேர்தலில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 76,000 வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வி அடைந்திருக்கிறது, அதிமுக வெற்றி. அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலை எடுத்து பார்த்தால் 4 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது, 2 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக 71,000 வாக்குகளை 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து திமுக அதிகமாக பெற்றிருக்கிறது. எனவே இந்த வகையில் பார்க்கும் பொழுது இருவருக்குமே ஒரு போட்டி இருப்பது போல தெரிகிறது. பொதுவாக தேனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பன்னீர்செல்வம் அவர்களும் போட்டியிட்ட ஒரு தொகுதி. எனவே தேனி எப்பொழுதுமே அதிமுகவுக்கு ஒரு சாதகமான சூழலில் இருந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் தற்பொழுது 2 தேர்தல்களை அடிப்படையாக வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தேர்தலில் ஒரு போட்டி இருப்பது போல தெரிகிறது. குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 1,44,000 வாக்குகளை அமமுக கட்சி பெற்றது. அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலையுமே 6 தொகுதிகளையும் சேர்த்து 1,07,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. எனவே அமமுகவும் கணிசமான வாக்குகளை பிரிப்பதால் பூத் வாரியாக நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதிமுக 267 பூத்துகளில் தான் 2 தேர்தலிலும் சேர்த்து லீடெடுத்த அதிக வாக்குகளை பெற்ற பூத்துகளாக இருக்குது. அதாவது 266 பூத்தில் அதிமுக 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிக வாக்குகள் பெற்றது. அதே பூத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆக மொத்தம் 266. மொத்தம் இருக்கக்கூடிய பூத்துகள் 2281. ஆனால் திமுக 364 பூத்துகளில் இவ்வாறு செய்திருக்கிறது. எனவே இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுக வல்லமையோடு காணப்பட்டாலும் தற்பொழுதும் கூட பிஜேபி கூட்டணியிலே தான் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சேர்ந்து செல்வார் என்பதனால் கணிசமான வாக்குகளை அவர்களும் பிரிப்பார்கள். எனவே இந்த தொகுதியிலே மும்முனை போட்டி ஏற்படும் என்பதனால் இந்த தேர்தலில், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ள தொகுதியாக இது பார்க்கப்படுகிறது. ஆக தேனி நாடாளுமன்ற தொகுதியை பற்றி
விரிவாக நாம் பார்த்தோம். அடுத்ததாக வேறொரு நாடாளுமன்ற தொகுதியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.